ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அடுத்த மாதத்திற்குள் 29,000 கோடி ரூபாயை எட்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில்வேயின் சரக்கு வருவாய் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 1,61,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. பூட்டான், மொரீஷியஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என இந்தியா கூறியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 198 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான இணைய கருத்தரங்கில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேளாண் துறைக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த துறையில் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். பாதுகாப்பு படைகளை நவீனப்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அடுத்த மாதத்திற்குள் 29,000 கோடி ரூபாயை எட்டும் என தெரிவித்தார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியில் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாடங்கள் முக்கிய பங்கு வகித்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நக்சலைட் பிரச்சினைக்கு இம்மாத இறுதிக்குள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இன்று கட்டாக்கில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நக்சலைட்டுகளை ஒழிப்பதற்காக மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை திரு அமித் ஷா சுட்டிக்காட்டினார். கல்வித்துறையில் ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கலந்து கொண்ட மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். தேசிய கல்விக் கொள்கையையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதி வருவாயில் முக்கிய பங்கு வகிப்பதற்கான வாய்ப்பு கல்வித்துறைக்கு உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தென்னை ஊக்குவிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக சென்னை ஐஐடி வளாகத்தில் நாளை விவசாயிகளுடன் தாம் கலந்துரையாட உள்ளதாக கூறியுள்ளார். தென்னை ஊக்குவிப்பு திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பலன் அளிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பருவநிலை பாதிப்புகளை தடுப்பதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கீர்த்திவர்தன் சிங் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வேயின் சரக்கு வருவாய் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 1,61,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் மட்டும் சரக்கு வருவாய் 14,571 கோடி ரூபாயாக உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சரக்குகளை கையாளும் திறனும் 4% அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டான் மற்றும் மொரீஷியஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் பூட்டான் மற்றும் மொரீஷியஸ் வெளியுறவு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறைக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சர்வதேச மகளிர் தினம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அளவில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் பங்கேற்றனர். தேர்தல் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி
தலைமையில் வதோதரா மாவட்ட திட்ட வாரியத்தின் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக சென்ற காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்தீஸ்கரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். ஜார்க்கண்டிலிருந்து குன்குரி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து கோடம்பா கிராமம் அருகே நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். திரிபுரா சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 13ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை 16ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அம்மாநில அமைச்சர் திரு ரத்தன்லால் நாத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மிசோராமின் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 14 கோடியே 80 லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 816 கிராம குழுமங்கள் பயனடையும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன் காரணமாக உத்தரப்பிரதேசம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதால் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நேபாளத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாலை நிலவரப்படி RSP 113 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. நேபாளி காங்கிரஸ் கட்சி 10 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 96 ரன் எடுத்துள்ளது. பெர்த்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் எல்சி பெரி 43 ரன்னுடனும் அனபெல் சுதர்லாந்து 20 ரன்னுடனும் களத்தில் இருக்கிறார்கள். முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 198 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 52 ரன் எடுத்தார். சிங்கப்பூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் குப்தா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-18, 21-9 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஜியாவே ஜோல் கோயை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் கௌஷல் தர்மாமீர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் லிகிதா ஸ்ரீவத்சவா சோனாலி சிங் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் ரெட்டி ராதிகா சர்மா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் சிறந்த ஆட்டக்காரருக்கான விருதுக்கு இந்தியாவின் சஞ்சு சாம்சன் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் சத்தீஸ்கரில் வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அடுத்த மாதத்திற்குள் 29,000 கோடி ரூபாயை எட்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில்வேயின் சரக்கு வருவாய் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 1,61,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. பூட்டான், மொரீஷியஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என இந்தியா கூறியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 198 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.